வணக்கம். உங்கள் விக்கிராஜ். கரூர்ல நடந்த மிக துயரமான விஷயத்தை பத்தி போன வீடியோல நம்ம பார்த்திருப்போம். அந்த வீடியோல பார்த்த காட்சிகளை காட்டிலும் நம்ம பேசின வார்த்தைகள் சில பேர் மனசுல அது எப்படி சொல்றது, ரொம்ப பதியப்பட்டதானே சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவு நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, கரூர் இஷ்யூ பத்தி பயங்கரமா பேசியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா கரூர் இஷ்யூவும் தாண்டி அங்க நடந்த கோர சம்பவத்தை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மோசமா இருந்ததுங்க. அந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது யார் மேல தவறுன்னு சொல்ல முடியாது. மக்கள் மேல தவறுன்றாங்க, காவல்துறை மேல தவறுன்றாங்க, அங்க விஜய் மேல தவறுன்றாங்க, அங்க இருந்த இந்த அரசியல்வாதிகள் மேல தவறுன்றாங்க, அங்க இருந்த அரசாங்கத்துக்கு மேலேயும் தவறுன்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் அலமோதி ரொம்பவே மாண்டு போயிருந்தாங்க. அந்த இடத்துல சில கோர சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் பண்ணான்னு தெரியல, அங்க இருக்கிற பொதுமக்களே கத்தி வச்சு நிறைய பேர் ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சிருக்காங்களாம். ஆம்புலன்ஸ் பொதுமக்களே நண்பர்கள் மூலியமா ஆம்புலன்ஸ் எடுத்துன்னு பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு மருத்துவமனை கொண்டு போகும்போதே அதை தடை பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப மோசமான மிருக ஜென்மமா அப்படின்ற மாதிரி மனிதர்கள் எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. இதுல அரசியலும் நுழைக்கிறாங்க. அப்படி என்னென்ன நடந்தது அப்படின்றது நான் உங்ககிட்ட விவரிக்க போனா பயங்கரமா நிறைய பேர் சொல்றாங்க. நிறையமா நம்ம அங்க கேட்டு தெரிஞ்சிருக்கிறோம். ஆனா அங்க என்ன நடந்தது அப்படின்றத இந்த காட்சியை நீங்களே பாருங்க. உங்க மனசுக்கு என்ன தோன்றதுன்றதை நீங்களே கமெண்ட்ல பண்ணுவீங்க. நண்பர்களே, இதெல்லாம் நீங்க பெருசா ரிசர்ச் பண்ணணும்னு அவசியமே இல்ல. யூடியூப் ஓபன் பண்ணி பாருங்க, தெரிச்சிருவீங்க, மிரண்டுருவீங்க. இந்த திமுகவுக்கு இந்த மாஜி மந்திரி இப்ப என்னவா இருக்கிறாரு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க தெரியுமா? இந்த திமுக குடும்பத்துக்கு ஊழல் பண்ற பணத்தை எல்லாம் 24x7 டெலிவரி பண்ற ஒரு ஏடிஎம் மெஷினா இருக்கிறாராம் அப்படின்னு நான் சொல்லுங்க, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. சரி, இங்க ஓகே. இன்னொரு முக்கியமான விஷயம், இங்க போலீஸ் பாதுகாப்புலாம் இருக்கா இல்லையா? போலீஸோட கைகள்லாம் கட்டப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். போலீசார் மக்கள் தான் சார் எஜமானர்கள். மக்களுக்காக மட்டும்தான் பயப்படணும், வேற யாருக்காகவும் பயப்படணும்னு அவசியமே கிடையாது. இன்னும் 6 மாசம்தான். ஆட்சி மாறும், காட்சி மாறும், அதிகாரம் கை மாறும். உண்மையான மக்களாட்சி, மனசாட்சி உள்ள மக்களாட்சி அமையும். அப்ப தெரியும் எல்லாருக்கும் சுதந்திரமும் பாதுகாப்பும் 100% வரும். தேங்க்யூ நண்பா. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். அஷ்மிகா 9 வயசு ஒரு பொண்ணு காணுமா? நீங்களே நம்ம தோழர்கிட்ட சொல்லி கண்டுபிடிச்சு கொடுத்துருவீங்க. அஷ்மிகா 9 வயசுல ஒரு பொண்ணு காணுமா? தம்பிகளா, கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. அஷ்மிகா போலீஸ் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் ஹெல்ப் சார், ப்ளீஸ். தேங்க்யூ நண்பா, தேங்க்யூ. See you all, தேங்க்யூ. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நீடு கூட தள்ளாதீங்க
வந்துள்ளார்